விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ எல்லாருமே வராங்க. வந்தவுடனே, "எப்படி இருக்க காவேரி? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். வீட்ல சாரதா எல்லாரும் நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களை எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் தான் கொடைக்கானல் வந்திருக்கீங்கல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். எங்கள் காவேரி நல்லா பார்த்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "சரி, நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க, "நம்ம நாளைக்கே சென்னை போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன நாளைக்கே வா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "ஆமாம், தாத்தா தான் சீக்கிரமாக வர சொன்னார் சொன்னீங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, ஒரு 2 நாள் நம்ம கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "என்னது நீங்களா சொல்கிறீங்க? பெரிய விஷயந்தான். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி இருந்து கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க. நிவினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. "ஆமாம், உங்கள் மாமா பொண்ணுக்கு ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது." அப்படின்னு சொல்கிறாரு. "என்னது அப்படியா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஃபோனை அப்படியே கட் பண்ணுறாரு. என்னவா இருக்கும்? கண்டிப்பாக இந்த அஜய் வீட்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இல்லை பசுபதி வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வராரு. வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. அப்போ 2 பேருமே பேசிக்கிறாங்க. "இங்கே பாருங்கள், நாளைக்கு காலையில் கல்யாணம், சரியா? எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணிவிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா கிட்ட ராகினியோட அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை அப்படியே நிவின் அப்படியே நின்று பார்க்குறாரு. அப்போ இங்கே வந்து கல்யாணம் நடக்க போதா? இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி போயிட்டு பசுபதி எல்லாமே பேக்லாம் வாங்கிட்டு வராரு. "இந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா மலர்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. அவங்களும் எல்லாமே வாங்கிட்டாங்க. நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற நிவின் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் யமுனா எடுக்கிறாங்க. "இங்கே பாரு, அண்ணன் இருக்காரா? கொஞ்சம் ஃபோனை கொடு குமரன் அண்ணன்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. இல்லை இல்லை, அவர் கடையில் இருக்காரு." அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை, இங்கே வந்துட்டு ஏதோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருக்குது. இதை கண்டிப்பாக குமரன் அண்ணன்கிட்ட சொல்லு. அப்போ தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதுக்கு யமுனா, சரி நான் சொல்கிறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. "என்ன அண்ணன் இருக்காரா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. ஆனால் இந்த உண்மையை சொல்லவே கூடாது. கண்டிப்பாக அந்த ராகினிக்கு கல்யாணம் ஆகணும். அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அந்த ராகினிக்கு கல்யாணம் ஆனால் தான் என்னோட ரூட்டே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே குமரன் கிட்ட சொல்லவே இல்லை. யமுனா எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. ஆனால் குமரன் வீட்டில் தான் இருக்கார். நிவின் யோசிக்கிறாரு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நம்ம. ஆனால் குமரனுக்கு தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியலையே. எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்கிறா, ஆனால் சொன்னாலாம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிவின் யோசிச்சுட்ருக்காரு. பசுபதி ராகினியை நல்லா ரெடிலாம் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. வாங்க போகலாம், எல்லோரும் சேர்ந்து போயிட்டு இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. வாங்க போயிட்டோடனே கோயிலில் கல்யாணம் நடத்தலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, "என்னங்க இந்த கல்யாணம் பண்ணலாமா? என்னங்க நல்லதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. "இங்கே பாரு, வாயை மூடிட்டு கம்முன்னு நில்லு, சரியா? அது மட்டும் இல்லை, அந்த விஜய், காவேரி 2 பேருமே இப்போ இல்லை. இப்போ தான் சரியான நேரம். இந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அப்போ தான் நம்ம பையன் அஜய் நல்லா இருப்பான், புரியுதா? நம்ம பையனுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எல்லா சுத்தையும் எழுதி வைக்கிறார் தெரியுமா உனக்கு? என் பையன் கண்டிப்பாக நல்லா இருப்பான். அவன் வாழ்க்கை நீ கெடுத்துறாத. வாயை மூடிட்டு அமைதியாக இரு ஒரு அம்மாவா." அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. ராகினி அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அங்கே வராரு நிவின். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக காவேரிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு.